காலையில் 3:30க்கு எழுந்துட்டேன். பட் ஷெடியூல் போடல. அதுக்கு முன்னாடி நாள் ஷெடியூலே நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாதனால சரி அந்த ஷெடியூலை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஜியாகிரஃபி எடுத்தேன். ஜியாகிரஃபி வந்து ஆல்ரெடி ஒரு 1 மந்த் முன்னாடி படிச்சிருந்தேன். அதை ரீகால் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி அதை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு எப்பயுமே மேப் வச்சு பார்த்து படித்தா தான் எனக்கு மைண்டில் நிற்கும். நீங்களும் அதவே ட்ரை பண்ணி பாருங்கள். மேப் வச்சு போட்டு படித்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் அது மைண்டில் நிற்கும். ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணாலே நம்மளுக்கு எல்லா கான்செப்டும் புரிஞ்சிடும். அண்ட் தென் யூனிட் ஏர்லி அஜிடேஷன்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அந்த டாபிக் எடுத்திருந்தேன். அந்த டாபிக் எடுத்து ஆல்ரெடி இது ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ அதை திருப்பி ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி ரிவைஸ் பண்ணேன். எல்லாமே படிக்க படிக்க வந்து ஓகே இதை நம்ம ப்ரீவியஸாக படிச்சிருக்கோம் அப்படின்றது எனக்கு என் மைண்டில் ரீகால் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே மறக்காது. ரொம்ப கேப் விட்டுருச்சு அப்படின்னா மறந்து போயிடும். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம எவ்வளோ பக்காவாக நோட்ஸ் எடுத்து வச்சாலுமே ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன் இருந்தால் தான் நம்ம படித்ததுக்கு வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷில் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி 3:30 to 6:30 இதை தான் படித்தேன். பாய்.